என் பேர் சுதர்ஷினி. நான் ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமியில் தான் வந்து படித்தேன். இப்போ என் பேர் சண்முகப்பிரியா. நான் லாஸ்ட் இயர் ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமியில் படித்தேன். நான் ரீனா மேரி. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நிகராக தமிழுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தமிழில் அதிக அளவு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுற ஒரே அகாடமினா அது ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி தான். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு வந்து நிறையா டெஸ்ட் சீரிஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி டிபிபி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ், ஃபுல் போர்ஷன், சப்ஜெக்ட் வைஸ் அப்படியே நிறையா டெஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு எடுத்த ஸ்டாஃப் சௌமியா மேம் எங்களோட டெஸ்ட் மார்க்ஸ் அனலைசஸ் பண்ணி நாங்கள் மார்க்ஸ் அதிகமாக வாங்கினா எங்களை இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி எங்கள் மார்க்ஸ் அதிகமாக்க வச்சாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்கே சார் நமக்கு டெஸ்ட் வைக்கிற ஒவ்வொரு கொஸ்டினையுமே எடுத்து பார்த்தோம்னா அந்த சார் கொடுத்த ஒவ்வொரு நோட்ஸ்லையுமே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க வச்ச கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க இந்த நீட் எக்ஸாம்ல இருந்து 178 கொஸ்டின் வந்ததா எங்களுக்கு பேசிக்காக அதை வச்சு தான் அவங்களும் கொஸ்டின் எடுத்துருந்தாங்க. பயாலஜி சொல்லணும்னா ஏபி சார் வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுலையுமே ஒரே நேரத்துல தமிழ்லே எழுதி போட்டு இங்கிலீஷ்லேயே எழுதி போட்டு எங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அதிக அளவு வளர்த்து பயாலஜியில் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஏபி சார் ரொம்ப முக்கியமான காரணம். நாங்கள் லோ மார்க்ஸ் எடுத்தாலும் எங்களை தனியாக கூப்பிட்டு போய் பேசி இன்னும் இதில் நீ இம்ப்ரூவ் பண்ணனா வந்துடலாம் அப்படின்னு வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டெஸ்ட் மார்க்ஸ் கம்மியானாலும் எங்களை மோட்டிவேட் பண்ணி மார்க்ஸ் அதிகமாக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்வரன்மெண்ட் படிக்கிறதுக்கு நல்ல என்வரன்மெண்ட் அமைச்சு கொடுப்பாங்க. ஃபுட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் வந்து கோஆர்டினேட்டர் மேம்லாம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே கேர் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. ஒவ்வொருட பேரண்ட்ஸோட சுச்சுவேஷனை பொறுத்து அவங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த எங்கள் எம்டி சிவா சாருக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி. தேங்க்யூ. Thanks for the spectrum.